கடைசி சரணங்களை எல்லாரும் உணர்ந்து பாடியிருக்கிறோமா? கடைசி சரணம் ஒரு காரியத்தை நமக்கு வலியுறுத்துகிறது. என்ன சொல்லுகிறது? உமக்கு உகந்த ஆண்டவரே, உமக்கு உகந்தவளாய் நான், ஆண்டவரே உமக்கு உகந்தவனாய் நான், என்னை நான் அர்ப்பணிக்கிறேனா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேனா, அதுதான் உமக்கு பலியா இருக்குன்னு வேதம் சொல்லுதே. 12:1 ரோமர் 12:1 நிறைவேறுகிறதே. ஆண்டவரே, நாங்கள் எங்களை தூய பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே நம்முடைய வார்த்தை எங்களிலே நிறைவேறுதே. அதை எத்தனை பேர் உணர முடியும்? அதை எத்தனை பேர் உணர்ந்தவர்களாய் நிற்கிறீங்க? ஆண்டவரே நம்முடைய வார்த்தை எங்களிலே நிறைவேறுகிறதே. இதற்கு பாத்திரவானா, இதற்கு பாத்திரவாளியாய் நான் இருக்கிறேனா? ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பந்தியில் பங்கு பெற வந்திருக்கிறோம். அந்த நாள் அவர் சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவு கூறும்படியாய் நம்ம வந்திருக்கிறோம். மீட்கப்பட்ட சரீரம் நமக்காக. இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வருவது பாடிவிட்டு கேட்டுவிட்டு செல்வதற்காக அல்ல. உகந்த தூய பலியாய் நான் இருக்கிறேனா? இந்த ஆலயத்துக்குள் வருவது மாத்திரமல்ல, என் கிரியைகளில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதா? கர்த்தர் தான் எதிர்பார்க்கிறாரு. அது யாரா இருந்தாலும் கர்த்தர் தான் எதிர்பார்க்கிறார். ஒரு சில சரணங்களை பாடி இந்த ஆரம்ப பாடலை நான் முடிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 106வது பாடல். காரணம், சிருஷ்டி கர்த்தாவை மகிமைப்படுத்தி அவர் தான் சகல இந்த உலகத்தின் சிருஷ்டிக்கும் எஜமானர். அவர் தான் எஜமானர். பார்த்தீங்கன்னா, இந்த எஜமானரை மகிமைப்படுத்தி ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில வார்த்தைகளை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து எஜமானருக்கு நம்ம செலுத்த வேண்டிய பலியை செலுத்துவோம். பிரியமான திருச்சபை, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், நாங்கள் என்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திலும் உம்மை படைக்கிறோம். என்னை எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதம் எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கிறோம். Alleluia, Alleluia,
கரத்திலிருந்து அன்பு கூறுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிருஷ்டிக்கப்பட்ட பத்துவாகிய நாங்க சுவாமி மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய ஆலயத்தின் மகிமையினாலே நிறைந்து வழிகிறது. உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுள்ள வார்த்தைகளும் அப்பா உம்முடைய கிரியைகளிலும் நீதி உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தன் கிரியைகள் எல்லாவற்றிலும் கிருபை மிகுந்தவர். அப்படிப்பட்ட தம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் அப்பா, தொடர்ந்து நாம் எல்லோரும் சங்கீத பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி ஜெயராணி அவர்கள் வந்து சங்கீத பாடத்தை நடத்துவார்கள். ஸ்தோத்திரம் ஜீசஸ். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 33 1-12 வசனங்கள் வரை. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமென். உட்காருங்க. இந்த சங்கீத பகுதியில் மொத்தம் 22 வசனங்கள் இருக்குது. இதை வந்து 3 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1-3 வசனங்கள் வந்துட்டு தாவீது ராஜா நீதிமான்களை பார்த்து துதி செய்வதற்காக அழைக்கிற அழைப்பாக பார்க்குறோம். 2வது வந்துட்டு துதிப்பதற்கான காரணங்களை அதில் சொல்லியிருக்கிறாரு, 4-19 வசனங்கள். 3வது கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை நம்ம பார்க்க முடியுது இங்கே 20-22 வசனங்கள் வரை. முதல் வசனத்தை யாராவது படிங்க. கர்த்தரை துதிப்பது என்பது ஒரு இன்பமான செயல். எப்பயுமே கர்த்தரை துதிக்கும் போது கண்டிப்பாக எல்லாரும் சந்தோஷமாக தான் இருப்போம், சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆனால் இதில் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம பலவிதமாக துதிப்போம் கர்த்தரை. வந்துட்டு சில பேர் பாட்டு பாடி துதிப்போம், சில பேர் வந்து ஸ்தோத்திர பலிகள் சொல்லி துதிப்போம். இதில் வந்து அவர் 3 விதமாக துதிக்க சொல்லி நம்மளை அழைக்கிறாரு. முதல் வசனத்தில் நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூருங்கள்னு சொல்லிக்கிறாரு. அப்போ களிகூருங்கள்னா கண்டிப்பாக துதிக்கும் போது ஒரு மகிழ்ச்சியான செயலாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சில பேர் மௌனமாக இருப்பாங்க, சில பேர் உற்சாகம் இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் ஏனோ தானோன்னு இருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்போ துதிச்சாலும், ஏன்னா நம்ம துதிக்கிறது வந்து கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தரை துதிக்கும் போது எப்பயுமே ஒரு மன மகிழ்ச்சியாக தான் அந்த இடத்துல இருக்கணும். அது தனிப்பட்ட ஜெபமாகவும் இருக்கலாம், குடும்ப ஜெபமாகவும் இருக்கலாம், ஆலய ஆராதனையாகவும் இருக்கலாம். அப்படி வந்து நம்ம உள்ளார்ந்து நம்ம மன மகிழ்ச்சியாக ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து அநேக ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவார். நம்ம ஆத்மாவில் நிறைஞ்சு சந்தோஷப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஆத்மாவில் ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு பலன் கிடைக்கும். கண்டிப்பாக அதை எல்லோரும் உணர்றோம்ல. கண்டிப்பாக நம்ம ஆத்மாவில் மன மகிழ்ந்து ஜெபிக்கும் போது துதிக்கும் போது கர்த்தர் நம்மளோட பேசுகிறாருல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்மளோட பேசுகிறத நம்ம உணர முடியுது. 3வது வசனத்தில் அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள்னு சொல்லிக்கிறாரு. புது பாட்டை பாடுங்கள்னு சொல்லிக்கிறாரு. இப்போ நிறைய புது பாட்டுகள் வருது. ஆனால் சில பாட்டு வந்துட்டு அதில் நல்ல அர்த்தமுள்ளதாக இருக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். சில பாட்டுகள் வந்துட்டு சினிமாட்டிக்கா மெலோடியா அந்த மாதிரி இருக்கும். அதனால் இதில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற எந்த மாதிரி பாட்டுகள் புது பாட்டுகள் இருக்குதுன்னு பார்த்து நம்ம அந்த பாட்டை பாடி கர்த்தரை துதிக்கணும்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அவர் வந்துட்டு வாத்தியங்களை வாசியுங்கள்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் இதில் நேர்த்தியாய் வாசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு தெரியும், சில பேருக்கு மியூசிக் தெரியும், சில பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க அதில் இன்னும் என்னென்ன அதில் நுணுக்கங்கள் இருக்குது, எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அதை நேர்த்தியாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் இப்பேற்பட்ட தேவன்.
நமக்கு மேலே உள்ளவங்க, நம்மளோட சீனியர்ஸு, நமக்கு நம்ம மேலே உள்ள ஹெச்ஓடிஸ் யார் வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம எப்படி கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் மேலே அவங்களெல்லாம் நம்மளெல்லாம் படைத்த தேவன், இந்த உலகத்தையே உண்டாக்குன தேவன், எப்பேற்பட்ட மகாதேவன், அவரை துதிக்கும்போது நம்ம வாசிக்கப்பட வேண்டிய வாத்தியங்கள், இசைக்கருவிகள் எல்லாம் நேர்த்தியாக வாசிக்கப்படணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த விதமாக 3 விதமாக வந்து நம்ம கர்த்தரை துதிக்க நம்மளை அழைக்கிறாரு. ஒன்று கலிகூர்ந்து கர்த்தரை துதிக்கணும், 2வது புது பாட்டுகளை பாடி துதிக்கணும், 3வது வந்துட்டு நேர்த்தியான வாத்தியங்களை வந்துட்டு வாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது பார்த்தது துதிப்பதற்கான காரணங்கள். 4லேருந்து 19 வசனங்களில் அந்த காரணங்கள் பற்றி சொல்லுது. இந்த வசனங்கள் எல்லாம் எதை சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை வந்து சத்தியமும் அவருடைய செய்கையெல்லாம் உத்தமமுமாய் இருக்கிறது. கர்த்தர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்படியே ஆண்டவருடைய வல்லமையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய உத்தமத்தையும் அவருடைய நீதி அவருடைய மேன்மை எல்லாத்தையும் இதில் புரிஞ்சு அவர் எழுதியிருக்கிறாரு தாவீது ராஜா. 9வது வசனத்தில் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதை விட ஒரு பெரிய வார்த்தை நமக்கு எங்கன்னா கிடைக்குமா சொல்லுங்க? எப்பேற்பட்ட வார்த்தை இது! அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில நம்ம சொல்லணும். ஏன்னா அவர் ஆகாய விரிவு உண்டா கடவுதுன்னு சொல்லும்போது உடனே அது ஆகாய விரிவு உண்டாயிற்று. சமுத்திரத்தில் மச்சங்கள் உண்டா கடவுதுனாரு, உடனே உண்டாயிற்று. மரித்த சிறு பெண்ணை பார்த்து அவர் எழுந்திருன்னு சொன்ன உடனே அவள் எழுந்திருச்சு உட்கார்ந்தா. அப்பேற்பட்ட தேவன், அவர் சொல்லாக கண்டிப்பாக அவர் சொல்ல ஆகும். கண்டிப்பாக அதை நம்ம விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த வசனங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அவர் சொல்ல ஆகும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கும். நீங்கள் கட்டளையிட்டீங்கன்னா என் சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை விசுவாசித்து நம்ம ஜெபிக்கும் போது துதிக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு கிரியை நடக்கும். கர்த்தருடைய வார்த்தையினால் ஒரு கிரியை நடக்குதுன்னா இந்த வசனத்தை சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம துதிக்கிறவங்களா இருக்கணும். 10வது வசனத்தில் ஜாதிகளின் நினைவுகளை அவமாக்குகிறார். ஜாதிகளின் நினைவுகளை அவமாக்குகிறார் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்துட்டு எத்தனையோ பேர் நமக்கு எதிராக எழும்புவாங்க. நம்ம ஒரு ஏதோ ஒன்று நினச்சி நம்ம செய்வோம், ஆனால் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நமக்கு எதிராகவே அதை ஆலோசனை சொல்லுவாங்க. சில பேர் வந்துட்டு இப்படி தான் இவங்க அப்படின்னு நம்மகிட்ட நல்லா பேசிட்டு பின்னாடி நம்மளை பற்றி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக வந்தோம்? அவங்க பேசுகிறதுனால நமக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. அந்த நினைவுகள்லாம் நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறதை விட கடவுள் நமக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறாரு. ஜாதிகளின் நினைவுகளை விருதாவாக்கி, ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். அப்போ எப்பேற்பட்ட தெய்வம்! கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரம்தான் நித்தியமாக நிரந்தரமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலோசனையை மாத்திரம்தான் நம்ம நினைக்கணும். நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க, இல்லை தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிலாம் யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. அப்படி யாராவது இருந்தால் இந்த வசனம் உங்களுக்காக தான். இந்த வசனம் வந்துட்டு கண்டிப்பாக ஜாதிகளோட ஆலோசனையை விருதாவாக ஆக்குறாரு நம்ம தேவன். அதனால் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து இந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்துட்டு துதிக்கும் போது கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரமே நமக்கு நிலைச்சு நிற்கும். வசனம் 12 வந்துட்டு கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்போ நம்மலாம் கண்டிப்பாக பாக்கியவதிகள், பாக்கியவான்கள் தான். ஏன்னா இந்த உலகத்தில் புறஜாதிகள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம வந்து கிறிஸ்தவங்களாக பிறந்திருக்கோன்னா அதுவே நம்ம வந்து எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மளை பாக்கியவதிகளாகவும் பாக்கியவான்களாகவும் தான் நம்மளை பார்க்குறாரு. சங்கீதம் 16, 17, 18 இந்த 33, 16, 17, 18 தாவீது ராஜா வந்து பல யுத்தங்களை செய்தவர். அந்த யுத்தத்திலெல்லாம் அவர் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்காரு. ஜெயிக்கும் போதெல்லாம் அவர் என்ன நினச்சாரு? நான் என்னோட பலத்தினால, என்னோட படை பலத்தினால தான் ஜெயிச்சுன்னு அவர் ஒரு நாள் நினைக்கல. அவர் வந்து கர்த்தர் மேல் உள்ள கர்த்தரை வந்து அவருடைய கிருபையை வந்துட்டு நம்பினார், முழுமையாக நம்பினார். கண்டிப்பாக வந்து தாவீது ராஜா கர்த்தரை மாத்திரம்தான் நம்பி ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு யுத்தத்துக்கும் சென்றிருக்காரு. ரட்சிக்கிறதுக்கு குதிரையின் பலன் விருதா. ஏன் தெரியுமா? ரட்சிப்பதும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பதும் கர்த்தர் மாத்திரமே தவிர வேற யாரும் இல்லைன்றதை தாவீது உணர்ந்திருந்தார். அதனால தான் தாவீது வந்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறவராக இருந்தார். நம்மளும் அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது நாம் எடுக்கிற முடிவுகள், நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், நம்ம குடும்பத்தில் நம்ம வைக்கிற எல்லா தீர்மானங்கள், நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் கடவுள் வந்து நமக்கு கண்டிப்பாக அவருடைய கிருபையை நமக்கு காட்டுவார். 3வது நம்ம பார்க்குறது தேவன் மேல் இருக்கும் நம்பிக்கை. சங்கீதம் 33:20 அதை படிங்க. அவரே நமக்கு துணையும் அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம யாரையும் நம்ப வேணாம். அவர் மாத்திரம்தான் நமக்கு துணை, அவர் மாத்திரம்தான் நமக்கு கேடகம். இது எப்பேற்பட்ட வார்த்தை இது! ஏன்னா நம்ம மனுஷங்க யாரையும் நம்பி நம்ம இங்கே வரலை,
நம்ம பிறக்கலை ஃபஸ்ட்டு மனுஷங்களை நம்பி. கடவுள் நினச்சதுனால தான் நம்ம பிறந்திருக்கோம், வளர்ந்துருக்கோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். அதனால் நம்ம வந்துட்டு நம்ம சொந்தக்காரவங்களையோ நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ நம்மளை சார்ந்தவங்களையும் நம்பிடாமல் என்றைக்குமே வந்துட்டு கர்த்தர் மாத்திரம் தான் என்னை அழைச்சிருக்காரு, கர்த்தர் மாத்திரம் தான் என்னை பேர் சொல்லி அழைச்சிருக்காருன்னு நம்ம நினச்சி கர்த்தர் மேலே என்றைக்குமே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். ஒரு வேளை வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், போராட்டங்கள், கவலைகள் எது வேணால் இருக்கலாம். எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நமக்கும் ஒரு நாள் வரும், நம்மளும் ஜெயிப்போம். ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மாற்ற கர்த்தர் வந்து நம்பிக்கையாக இருக்கிறார், நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்கிறாரு. அதனால அவரை நம்புகிற நம்முடைய ஆத்துமா கலிகூரும். நம்மை ஒருபோதும் தேவன் வெட்கமடைய விட மாட்டார். தாவீதின் நம்பிக்கையே வந்துட்டு இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையாகவும் இருக்கணும். ஒரு பாட்டு இருக்குல்லண்ணா, ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சங்கீதத்துக்காய் நன்றி. தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லோரும் எழுந்து நிற்பீர்களா? எடுத்த மகளை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் மறுபடியும் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் நம்ம ஒருமுகப்படுத்துவோம். ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை ஒருமுகப்படுத்துவோம். ஆண்டவரே ஆராதிக்க இருக்கிறோம், ஆண்டவரே எங்களை நடத்துங்க. நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரன் சேட்டு அவர்கள் இந்த நாளின் ஆராதனை நமக்கு நடத்துவாங்க. சோத்ரா ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென், ஹல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் அவரை தேடி நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ நல்லவரும் வல்லவரும் சர்வ வல்லவருமாய் இருக்கிறபடியால் நான் உம்மை துதிக்கிறேன்னு சங்கீதக்காரர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட துதி தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் நம்மளை காத்து வழி நடத்திடுவாராக. சிஸ்டர் சொன்ன சங்கீதத்தின் போல முதலாவது வசனம், நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஹல்லேலூயா. செம்மையானவர்கள் யாரு? நீதிமான் யாரு? ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிற கூட்டமாய் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 51:10 சொல்லுது, கர்த்தாவே நிலைவரமான ஆவியை என்னோட உள்ளத்தில் புதுப்பிங்க. இந்த ஆராதனை என்பது எப்படின்னா, எல்லா வாரமும் நம்ம ஆராதிக்கிறோம், எப்போ வீட்டில் ஆராதிக்கிறோம். எதுக்கு ஆராதிக்கிறோம்? நம்ம எதுக்கு நம்ம ஆராதிக்கிறோம்? ஹல்லேலூயா. நாமத்தை உயர்த்த, அப்புறம் நன்றி செலுத்த, அப்புறம் புது பலன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு புது பலனை தரணும். ஒவ்வொரு வேளையும் நம்முடைய ஆவி நமக்குள்ள நம்ம புதுப்பிக்கணும். அதுதான் கர்த்தருக்கும் நமக்குள்ள உறவை புதுப்பிக்கிறதாக தான் நமக்கு ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நான் என் ஆண்டவர் கூட நான் அந்த உறவை புதுக்கணும்? எத்தனை பேருக்கு இந்த ஆண்டவரை நம்முடைய ஒருவேளை நான் உண்மை விட்டு விலகி போயிருக்கலாம், அப்பா நம்முடைய உறவுல இருந்து நான் விலகி போயிருக்கலாம், அப்பா அந்த நிலைவரமான பலனை எனக்கு தரணும்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. முழு மனதோடு ஆண்டவர் இடத்துல ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரை
அப்பா உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்த நாங்கள் வந்திருக்கிற ராஜா. அப்பா உம்முடைய துதியை நாங்கள் மேன்மை பாராட்ட வந்திருக்கிற ராஜா. கர்த்தாவே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிற தகப்பனே. அல்லேலூயா. அப்பா உள்ளத்தில் ஆழத்திலிருந்து துதிங்க. அப்பாவை அப்பாவை நோக்கி பாருங்க. உங்களுக்கு அவர்களை கண்ணீர்கள் எல்லாம் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. நீங்கள் உறவாடுகிற நேரம், ஆண்டவரோடு பேசுகிற நேரம், அப்பாவை தம் மகன் தமிழில் ஒரு பேசுகிற ஒரு கான்வர்சேஷனை போல நம்ம அப்பா கிட்ட பேசுவோம். ஒரு தந்தை தாயின் இடத்துல பேசுகிறது போல நம்ம அப்பா கிட்ட பேசுவோம். ஒரு பிள்ளைகள் இடத்துல பேசுகிறது போல நம்ம அப்பா இடத்துல கேட்போம். அப்பா ஒரு தகப்பன், ஒரு தந்தை, ஒரு சாதாரண மனுஷன் தானே ஒரு தன் பிள்ளையை மன்னிக்கிறது போல நம்ம கர்த்தர் நம்ம மன்னிக்கிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்பா புது வரமான புது நிலைவரமான ஆவி என்னுள்ள சிருஷ்டிங்க. அப்பா நான் ஒருவேளை நான் வழி தப்பி போயிருக்கலாம். ஒருவேளை என்னுடைய வார்த்தை நான் வழி தப்பி போயிருக்கலாம். ஒருவேளை என்னுடைய காரியத்தில் நான் வழி தப்பி போயிருக்கலாம். புது வரம் நிலைவரமான ஆவி என்னுள்ள புதுப்பிங்க. அப்பா அப்பு நிலைவரமான ஆவில நான் நிறுத்துங்க. அந்த ஆவி என்னை விட்டு நீங்காதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆண்டவரத்துல கேட்போமா? கண்களை மூடி. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை காமக்கு நன்றி 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 ராஜா. நிலைவரமான ஆவில எங்களை நல்லவர்களாய் தெரிந்து கொண்ட வந்திரேமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. பரிசுத்தரேமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா நன்றி சொல்லுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுள்ள நிறைவளமான ஆவி எங்களுக்குள்ள தாங்க. ஒரு சபையா இந்த மேல் வீட்டு அறையில் அபிஷேகத்தோடு எங்களை நிலைவரமா நிறுத்துங்க தகப்பனே. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. பரிசுத்தரம் என்னும் வார்த்தை இதுவரை எந்த தேவனுக்கும் கொடுக்கப்படல. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனை போல, என் தேவனை இல்லாமல் ஒருவரும் பரிசுத்தராக முடியாது. ஒருவரும் பரிசுத்தர் அல்ல. நீர் ஒருவர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா நீர் பரிசுத்தராயிருக்கிறபடியால் நாங்கள் நம்மை துதிக்க வந்திருக்கிற ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்த. அல்லேலூயா. அப்பா உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அந்த நாமத்தை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிற உங்க நாமம் உயரங்களை உயர்த்தி அப்பாவை பாருங்க. மேன்மையா நீங்க மட்டும் மேன்மை அடையணும் ஆண்டவரை. பாடுவேன் அல்லேலூயா. நான் பாட வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. உங்க நாமம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உள்ளத்துல ஆழத்துல இருந்து ஒப்பு கொடுங்க. அப்பா நீங்க மட்டும் மேன்மை அடையணும் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அல்லேலூயா. பெருங்காற்று பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் வழி திறக்கும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே வருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், அதில் மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. இயேசப்பா உங்க நாமம் மட்டும். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசப்பா உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் மட்டும்தான் ஆண்டவரே. உங்க மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். எங்க மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை சிறைச்சாலை அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். என் மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இங்கு மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உங்க நாமம் உயர்நேசப்பா. மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. தூயரே உயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. தூயரே 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 சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதி உமக்கே. பாத்திரரே துதி உமக்கே. ஆமென்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆவியில் நான் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரை மகிமைப்படுத்துகிற ராஜா, நீங்கள் எங்க கூட்டி வந்த எங்களை அழைத்து வந்த நோக்கத்தை எங்களை நிறைவேற்றிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா அம்மா மகிமைப்படுத்த எங்களை நீர் கொண்டு வந்த நோக்கத்தை நீர் எங்களை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உங்க நாமத்தை நாங்கள் பிரசியாகப்படுத்த நாங்கள் வந்த ராஜா, இப்படிய மகிமை எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா இந்த உலகத்துல பெரிய ராஜா எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கு? பெரிய ராஜாக்கு தங்கத்திலையும் வெள்ளியிலையும் தட்டில கொடுத்தா கூட அந்த பாத்திரம் எப்படிப்பட்டது? வேலைக்காரன் கொண்டு போய் கொடுக்கும்போது எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஹalleluya, கழுவப்பட்டதா இருக்கணும். என்னமோ தங்கத்திலயோ வெள்ளியிலயோ பொண்ணுலோ அந்த பாத்திரம் செஞ்சிருந்தா கூட அது என்ன பட்டிருக்கணும்? கழுவப்பட்டிருக்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்துவலா ஆக்கப்பட்டோம், கிறிஸ்துவலாக்குள்ள ஆண்டவர்களுக்கு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள நம்முடைய கழுவணும் ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதுக்குள்ள கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ள நாங்கள் சுத்திகரிக்கப்படணும். எங்களுக்குள்ள ஒரு நிலைவாரமான ஆவி எங்களுக்குள்ள நிலை நிறுத்தணும். ஆச்சா, நான் கழுவப்படும்படியா நம்முடைய தாழ்த்துக்கிற ராஜா, கழுவப்படியா அந்த பாத்திரத்தை ஆண்டவரை கையில ஒப்பு கொடுக்கிற ராஜா. உடைந்த பாத்திரமாய் நான் வந்திருக்கிற தகப்பனை, என்னை நீங்க கழுவுங்க, என்னை நீங்க வணஞ்சி கர்த்தாவே நீங்க கழுவி எங்களை சுத்தமாக்குங்க ஆண்டவரை. அந்த சுத்தமாக்குற பாத்திரத்துல நான் எப்பொழுதும் நீங்கள் வாசம் பண்ணுவீங்கன்னு நாங்கள் அறிவுற ராஜா. அப்பா நீங்கள் என்னை சுத்தமாக்குங்க, எங்களை கழுவி சுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவரை நோக்கி, தேவர் நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துன்பப்படுத்தினாலும் என்னை விட்டு விலக்கி காத்திரு என்று வேண்டிக் கொண்டான். ஹalleluya. அதுபோல நாம் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீங்கள் என்னை காத்து கொள்ளுங்க ராஜா, நீங்கள் சொன்னதை செய்யும் அளவு நான் உங்களை விட்டு போக மாட்டேன். அப்பா நீங்கள் என்னை அழைச்சி வந்திருக்கீங்க கர்த்தாவே, நீங்கள் என்னை கொண்டு வந்திருக்கீங்க. அப்பா நான் காலையில் வண்டியில் போகும்போது அந்த பிரதர் சொன்னாங்க, நான் தூங்கிட்டேன், நீங்கள் வருவீங்க என்னை பிக்கப் பண்ணுவீங்கன்னு கூட எனக்கு தெரியாது, நீங்கள் வருவீங்க சர்ச்சுக்கு என்னை கூட்டு போவீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஆனாலும் நான் திடீர்னு எடுத்து உங்கள் மெசேஜை நான் பார்க்கும்போது நான் கிளம்பி நான் வந்துட்டேன்னு சொன்னாங்க. அப்போ எனக்குள்ளே இருந்தது, பிரதர் நான் சொன்னேன், பிரதர் ஆண்டவர் நீங்கள் வரல, ஆண்டவர் என்ன அனுப்பல, கர்த்தர் உங்களை வேணும்னு ஆராதனைக்கு எங்களை அழைச்சி வந்திருக்கார். ஹalleluya, ஹalleluya. அவரை ஆராதிக்கிற ஜனமாய் உன்னையும் என்னையும் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. அவரை மேன்மைப்படுத்துகிற தேவையான ஹalleluya, அவரை மேன்மைப்படுத்த நம்ம ஒவ்வொருவரையும் நம்மளை கொண்டு வந்து அவளை நம்ம அழகா பார்த்திருக்காரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவர். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை அழைத்து கொண்டவரே, மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே என்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து கொள்பவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா
என்னை இழுத்து கொண்டீரே. மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, கயிறுகளா உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டீரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டீரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டீரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றே. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருந்திருக்கே. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை எந்த பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவருடைய உறவுகள் என்னை பிரிக்காது. எதுவும் என்னை கரங்களை உயர்த்தி பிரித்திட முடியாது. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை Hallelujah. எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எப்ராஹிமே நான் எப்படிவே கைவிடுவேன் என்று சொன்ன வாக்கு கொடுத்தீங்களா ராஜா? ராஜா எங்களை கைவிடாதபடி எங்களை அணைத்து கொண்டதற்கு ஆமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த உலகத்துல மனுஷரை காட்டிலும் எங்களை நீர் நேசிக்கிறது. ஹல்லேலூயா. எண்ணில் அடங்காத ஒரு வேளை எங்களுடைய மனைவி எங்களை நேசிக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு தகப்பன் என்னை தாயும் எங்களை நேசிக்காதிருக்கலாம். ஒரு கணவன் மனைவியை நேசிக்காதிருக்கலாம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிறவர் நீர் ஒருவராய் இருந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை விட்டு நாங்கள் தூரம் போயிருந்தாலும் எங்களை மீண்டும் உங்கள் அன்பின் கயிறுகளால் எங்களை நீங்கள் அணைத்துக் கொண்டிருக்கிறீங்க. அந்த லவ் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அந்த அன்பு எங்களுக்குள்ள நிலைவரமா நிற்கணும் ஆண்டவரே. அதற்குள்ள நிலைவரமான ஆவில நாங்கள் இன்னும் பலப்படணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி என் தகப்பனே. இம்மட்டுமா எங்களை நடத்தினதற்கு ஆமக்கு நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனிமேல் நல்லவர் நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னை நடத்தின தேவன் இனியும் எங்களை நடத்துவார். என்னை கொண்டு வந்த தேவன் இனி எனக்கு மேல நான் ஆசீர்வாதம் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின மகிமை மிக அற்புதமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் மேன்மையா இருந்தது. முந்தின யோபுவை காட்டிலும் பிந்தின யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. முந்தின வாழ்க்கை விட்டு கவலைப்படாது, விட்டு ஒப்பு கொடுங்க. பிந்தின வாழ்க்கை எனக்கு ஆண்டவரே உம்முடைய மகிமையா இருக்கணும். ஆண்டவரே உமக்கு பிரியமான மகிமை என்னுள்ள நிலையில் இருக்கணும். முந்தின மகிமை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை என்னுள்ள கர்த்தாவை என்னுள்ள சிருஷ்டிக்கப்படணும். ஆண்டவரோயா என்னை நீ தெரிந்து கொண்டதற்கு ஆமக்கு நன்றி ராஜா. முந்தின வாழ்க்கை குறித்து நான் கவலைப்படாமல் கர்த்தாவே பிந்தின வாழ்க்கை குறித்து நான் மேன்மை
பாராட்டணும். பிந்தின வாழ்க்கை குறித்து நான் வைராக்கியமா வாழணும். என் ஆண்டவருக்கு என்று நான் ஒப்பு கொடுக்கணும். பிந்தின வாழ்க்கையில நான் இன்னொன்னு பலப்படணும். இன்னும் பிந்தின வாழ்க்கையில என்னுள்ள மேல்மைப்படணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன அர்த்தத்தை செய்ய போறாரு, அதற்கு நமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா நன்றி சொல்லுதுங்க. அப்பா என்னை மாற்ற போறாரு. முந்தின குறித்து நான் இனிமேல் ஆசுவாசிக்க மாட்டேன். முந்தின வாழ்க்கை போனா போது எப்படியாவது போட்டோம். முன்னாடி என்ன பேசுறாங்க, எப்படி போனாலும் எனக்கு கவலைக்கல. பிந்தினவர் என்னோட கூட இருக்கிறார். பிந்தினவர் என் முன்னே செல்கிறதுனால நான் அவர் பின்னால் நான் நடந்து போவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு. இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு. ஆச்சரியமாய் நீ நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் நீ நடத்தி வந்தீர், எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி. இம்மட்டும் 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 உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இதுவரை. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. காற்றையும் மழையையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. காற்றையும் மழையையும் காணவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை கடந்து வளமாக மாற்றிவிட்டீர். எந்தன் வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றிவிட்டீர். எபினேசரே 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 கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை தட்டி எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. தண்ணீரும் கடக்க வைத்தீ, அக்கினி சோலையில் நடக்க வைத்தீ. தீயும் தண்ணீரும் கடக்க வைத்தீர், அக்கினி சோலையில் நடக்க வைத்தீர். அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்திக் கொண்டே. அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்திக் கொண்டே. எபினேசரே 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 கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே நன்றி சொல்லவோ உள்ளத்தில் ஆழத்திலிருந்து கோடி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எபினேசரே எபினேசரே கோடி கோடி நன்றி ஐயா. 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 எபினேசரே எபினேசரே கோடி கோடி
நன்றியா. இம்மட்டும் உதவின தேவன் நீர் இறுதி வரை என்னோடு. இம்மட்டும் உதவின தேவன் நீர் இறுதி வரை என்னோடு. ஆச்சரியமாய் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மகிமையா எங்களை நிரப்பினதற்கு உமக்கு நன்றி ராஜா. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நடத்துவீர் ஆண்டவரே. அப்பா, இம்மட்டும் உதவின தேவன் எங்களை இன்னுமா எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறார். ஆச்சரியமாய் ஆண்டவரே, அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து நடத்தினதற்கு உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின தேவன் நீ இறுதி வரை என்னோடு. திரும்ப சொல்லுங்க. இம்மட்டும் நடத்தின தேவன் நீர் இறுதி வரை என்னோடு. ஆச்சரியமாய் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீர், ஆதரவாய் என்னுடன் இருந்தீர். கரங்களை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. Thank you Jesus. Hallelujah. என்னை ஆண்டவர் நடத்துவார் என்று விசுவாசத்தோட அறிக்கை பண்ணவங்க முதல்ல கரங்களை தட்டி உற்சாகமா நன்றி செலுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா, நான் சந்தோஷத்தோட நான் போறேன். எங்க அப்பா என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் மகிழ்ச்சியோட போறேன். எங்க அப்பா நடத்துவாங்க. நான் சமாதானத்தோட நான் போறேன். எங்க அப்பா என்னை நடத்துவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஹல்லேலூயா அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் என் தேவன் ஒருவருக்கே. ஆமென். ஆமென். Jesus. Father, we glorify you. எல்லாரும் கேட்டா இருதயத்தின் ஆழத்திலிருந்து சோதரம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா ஆமென். எல்லாரும் அப்படிதானே சொல்லுவோம். எல்லாரும் அப்படிதானே சொல்லுவோம். சத்தத்தை உயர்த்தி பேசலாம். ஆமென். ஏன் அப்படி துதிக்கணும்? ஏன் அப்படி துதிக்கணும்? ஏன் அப்படி துதிக்கணும்? ஓகே, ஒன்று சாத்தான் ஓடி விடுவான், கிருபைகள் பெருகுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததா நன்றி சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. நம்மேல் விழுந்த கடமை. நன்றி சொல்ல வேண்டியது. பாருங்களேன், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம், வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்று நாம் கேட்டோம் என்று சொன்னால், நாம் செவிகளில் கர்த்தர் பேசுகிறது அது மெல்லிய சத்தமாவோ அல்லது கர்த்தர் பகிரங்கமாய் தேவ மனுஷனை கொண்டோ தன் தீர்க்கதரிசியை கொண்டோ அப்போஸ்தலர்களை கொண்டோ பேச முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரன்,
அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம உட்கொண்டு வளருவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தமானது அவருடைய வார்த்தையை உட்கொண்டு வாழ நாம் பழகிக் கொள்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா வார்த்தையானவர் தான் சாட்சி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். யார் இருக்கிறா? சாட்சி கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறா? வார்த்தையானவர் இருக்கிறார். இந்த வார்த்தையானவர் தான் நம்மளுடைய வாழ்வில் சகல நன்மைகளையும் கட்டளையிடுவதற்கு காரணர் என்று அழைக்கப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காய் தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளில் ஆண்டவரே ஜீவன் உண்டாயிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகள் எங்களுக்கு புதிய கிருபைகளாய் ஒவ்வொரு நாளும் கொடுக்குறீங்க. ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே வாழ்ந்திருக்கும்படியாய் பெருக்கத்தின் நாட்களை கட்டளையிடுறீங்க. இதெல்லாம் உடைய கரத்தின் கிரியைகள் என்று வாசிக்கிறோம். அப்படியே இந்த நாளில் கர்த்தர் பேசுவீராக. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற பண்ணுவீராக. உம்முடைய மனுமக்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையை சுதந்திரிக்கிறவர்களாகவும் அதன்படி செய்கிறவர்களாகவும் ஆண்டவரே இருதயத்திலே மாற்றம் உண்டாவதாக என்று உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தையை பேசுகிற அடியனை மறைத்து நல்ல ஆவியானவர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் ஒரு முறை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். பாருங்க, ஒரு வருடம் முழுவதும் கழிந்து போயிட்டு புதிய வருடத்தில் ஒரு மாதத்தை கடந்தோம். எப்படி கடந்தோம்? எப்படி கடந்தோம்? எப்படி கடந்தோம்? ப்ளீஸ் ஆன்சர். எப்படி கடந்தோம்? கிருபை இருந்தது. ஆனால் கர்த்தர் தன் வார்த்தையை எப்பொழுதும் நிறைவேற்றுகிற வல்லமை உள்ளவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இதான் கடந்த மாசத்தை கடந்தோம். ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் கடந்த மாதம் நாம் கடந்தது கர்த்தர் முன் செல்கிறபடினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் முன் செல்கிறதுனாலே கடந்த மாதத்தை கடந்தோம். பிரியமான திருச்சபையை, இந்த மாதம் கர்த்தர் சொல்றாரு, இந்த வருடத்தின் 2ஆம் மாதத்துக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற நம்மளோடு வருஷத்தை என்ன செய்வேன்னு சொல்றாரு? நன்மைகளினாலே முடிசூட்டுகிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த வருஷத்தின் நன்மைகளை புசிப்பதற்கு எல்லாரும் காரணமா இருக்கோமா? இருப்போமா? இந்த வருஷத்தின் நன்மையை நாம் உட்கொள்வதற்கு, நாம் வாழ்ந்து நம்மளுடைய ஓட்டத்தில் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தை முடிப்பதற்கு நாம் எல்லோரும் அப்படிப்பட்ட
வார்த்தையை பின்பற்றி செல்கிற சந்ததிகளாய் இருக்கிறோமா? ஆமேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொன்னா இது கர்த்தருடைய வார்த்தை, அக்செப்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனாலும் நான் மறுபடி சொல்கிறேன், நீங்கள் ஆமேன் என்று அக்செப்ட் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் நன்மையினாலே நிரப்புவேன். அப்ப நன்மையினாலே நிரப்பணும்னு சொன்னா நம்ம என்ன செய்தோம்? நன்மையினாலே நிரப்புவதற்கு, நம்மளை நன்மையினால் நிரப்புவதற்கு நாம் என்ன செய்தோம்? நம்மளுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாய் காணப்படும்? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் அவருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம்? பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியையும் நம்ம வாசித்த சங்கீத பாடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறாராம். கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். ஒவ்வொருவருடைய கிரியைகள் மீது கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார். அப்போ நன்மைகளை ஆண்டவர் செய்தால் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்ப்பாரு? நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? பிரியமான திருச்சபையே, நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்தாயா? இதை ஆண்டவர் முதலாவது எதிர்பார்ப்பார் நம்மகிட்ட. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாம் திருவசனம் தெரியும், ஆனால் சில வேளையில் இருதயத்திலேருந்து மறந்து போயிடும். எடுத்தவங்க வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் எதை விரும்புறாரு? ஹியர்ஸ் தி ஆன்சர். நான் சொல்லல, என்னுடைய சுயமாய் நான் சொல்ல வரல. பிரியமான திருச்சபையை எதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? நன்மை செய்வதில் பிரியமா இருக்கிறார். அப்ப நன்மையை நமக்கு வழங்குறவர் என்ன நினைக்கிறாரு? நம்மளை பார்த்து, பிரியமான திருச்சபையை, பிரியமான கிறிஸ்துவின் சந்ததிகளை, உடன்படிக்கையின் பிள்ளைகளை நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன பார்த்து கேட்கறது, எத்தனை நன்மை செய்திருக்கிறாய்? இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் தீவிரமாய் தன்னுடைய வார்த்தையை திருச்சபையில் நிறைவேற பண்ணுவார், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீவிரமாய் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். பிரியமான திருச்சபையை, இந்த நன்மையை பெற்றிருக்கிற நாம் நன்மை செய்திருக்கிறோமா என்ற சிந்தையோடு வாழ்வது கிறிஸ்துவுக்குரிய பிரியமான வாழ்வு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நன்மைன்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் முரட்டாட்டம் பிடிச்சவன், நான் அநேக பேரை கொன்று குவித்தவன், யுத்தங்களை சந்தித்து யுத்தங்களில் வெற்றி கண்டவன், அநேக காரியங்களில் நான் ஜெயம் எடுத்திருக்கிறேன். எனக்கு நன்மை தொடருமா தீமை தொடருமா? நான் பாவத்தையும் செய்திருக்கிறேன், நான் பாவத்தையும் செய்து வருகிறேன், செய்தும் இருக்கிறேன். நன்மை தொடருமா தீமை தொடருமா? பிரியமான திருச்சபையை, தாவீது தன் வாழ்க்கையில் இந்த சங்கீதம் எத்தனை பேர் வாசிச்சிங்க? இந்த வாக்கு தத்தத்தை மாத்திரம் வாசிச்சிங்களா? இந்த சங்கீதம் முழுவதும் வாசிச்சிங்களா? எத்தனை பேர் வாசிச்சிங்க? ஒரு ஆள் கை தூக்குறாங்க, குட்டையாக கை தூக்குறாங்க, உயரமாக கை தூக்க முடியல. பாருங்க, நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த வார்த்தைகளை நாம் பேசுவது, உட்கொள்வது, வளருவது கிறிஸ்துவுக்கு பிரியமாய் காணப்படுகிறது. பிரியமான திருச்சபையை, அப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் செய்த தாவீது சொல்றான், என்ன நன்மை தொடரும், என்னோட கிருபை தொடரும். என்ன சொல்றானா தாவீது? தன்னுடைய வாழ்க்கையில் சொல்றான். என்ன சொல்றான்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடருமா? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடர்வதற்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் காணப்படணும். இந்த நன்மையை பெறுவதற்கு மாத்திரம் நாம் ஆண்டவரிடத்தில் தேடாமல், ஆசீர்வாதங்களை மாத்திரம் நாம் தேடாமல், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் முழுவதும் தீர்க்க தரிசனமான காரியங்களை சொல்லி தாவீது எழுதி அவைகள் பூமியிலே நிறைவேறி இருக்கிறது.
அவைகள் பூமி முழுவதும் நிறைவேறி இருக்கிறது பிரியமான திருச்சபையை. ஏன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு உண்டாவதாக. கர்த்தர் சொல்றாரு உண்டாவதாக. இது எங்க படிக்கிறோம் தெரியுமா? ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு உண்டாவதாக. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்குது எப்படி? உண்டாயிற்று. பாருங்களேன், உண்டாவதாக உண்டாயிற்று. இது நம்மளுடைய வாழ்க்கையில வேணுமா? எது வேணும்? நன்மை தானே வேணும். அதை தானே எதிர்பார்ப்போம். வி எக்ஸ்பெக்ட். நம்ம நன்மை தான் எதிர்பார்ப்போம். ஹவு many ஆஃப் யூ எக்ஸ்பெக்ட் த தீமை? எத்தனை பேர் தீமையை எதிர்பார்ப்போம்? பிரியமான திருச்சபையை ஒன்று சொல்லுகிறேன், தீமையை மேற்கொள்ளக்கூடிய நன்மை நம்மிடத்துல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தீமையை மேற்கொள்ளக்கூடிய நன்மை நம்மிடத்துல காணப்பட வேண்டும். இதுதான் பிரியமான திருச்சபையை கிறிஸ்துவுக்கு பிரியமாய் காணப்படும். நீங்க மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. அவர் முன் சொல்ல முடியும் பிரியமான திருச்சபையை. அவர் வழி நடத்த முடியும் பிரியமான திருச்சபையை. ஏன்னா எல்லா கால நேரங்களிலும் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல், வேதம் அப்படிதானே சொல்லுது. எதாவது தப்பா சொல்லிட்டேனா? தப்பா ஏதாவது பேசியிருக்கேனா? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல். அப்ப இதை மேற்கொள்வதற்கு என்ன வேணும்? நான் எப்படிப்பட்ட நன்மை செய்தவனாய் நான் காணப்படுகிறேன். திருச்சபையின் பிள்ளைகளை, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்தின் வாழ்விலும் போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள் இவைகளெல்லாம் வரத்தான் செய்யும். கிறிஸ்தவ வாழ்வில் மற்றவர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம். கிறிஸ்தவர்களுக்குரிய வாழ்வில் இது காணப்படும். இந்த காரியத்தில் நம்ம எப்படி ஜெயம் கொள்வோம்? நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரணும்னா எப்படி நம்ம வாசிங்க எடுத்தவங்க. இந்த நாளில் நாம் தியானித்த சங்கீத பகுதிக்கு அடுத்த பகுதி எந்த சங்கீத பகுதி தியானித்தோம்? ஞாபகம் இருக்கா? 34ஆம் அதிகாரம், 34ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை எடுத்தவர்கள் வாசம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து அவைகள் பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப நம்மளுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா, குறைவுபடாமல் நன்மை மாத்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் பிரியமான பலி செலுத்தி இருக்கணும். எபிரேயர் 13:16 நம்ம லைஃப்ல எப்பொழுதும் நிறைவேறணும். இதை கோடிட்டு வச்சுக்கோங்க பைபிளில். எபிரேயர் 13:16 இந்த பலி செலுத்தி இருக்கோமா? பலிகளிலே பிரதான பலி நன்மை. இந்த நன்மை செய்யும் பொழுதுதான் கர்த்தருடைய கரங்களில் நன்மை நமக்கு கிடைக்கப்பெறும். பிரியமான திருச்சபையை, கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் ஆராய்ந்து அவர்களுடைய வழிக்கு தக்கதாய் அவர்களுக்கு நன்மை உண்டாக செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனமா கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, தியானிக்கிற பக்குவமும் பழக்கமும் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும் பிரியமான திருச்சபையை. அப்ப இதுல ஒரு காரியத்தை நம்ம வாசிச்சோம். நன்மையும் கிருபையும் தொடருது. ஆனா கர்த்தருக்கு உண்டான பயம் நம்ம இடத்துல இருக்குதா? வேத வசனம் சொல்லுகிறது, ஃபியர் ஆஃப் த லார்ட் என்ன உண்டாகுதான்? ஞானம் உண்டாகுதான். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால என்ன உண்டாகுது? ஞானம் உண்டாகிறது. அப்ப தேவ பயம் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கட்டாயம் இருக்கணும். எப்படின்னா, நம்மளை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆனா அதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, கிரியை செய்யறதுக்கு நம்மளோட ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஆவியானவர் நம்மளை உணர்த்துகிறத உணர்ந்திருக்கிறீங்க? நான் தப்பிதம் செய்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், நான் புறங்கூறி விட்டேன், நான் கண்ட காரியங்களை பேசி மற்றவர்களுடைய இருதயத்தை புண்படுத்தி விட்டேன் என்ற சிந்தை நமக்குள்ளாய் உணர்த்தப்படுவதற்கு கட்டாயம்
ஆவியானவர் தேவை. ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே உணர்த்த முடியும் திருச்சபையை. இந்த ஆவியானவர் உங்களை என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, நல்வழி படுத்துகிறவராய் ஒவ்வொருவரோடும் பேசுகிறவராய் இருக்கிறார். பிரியமான திருச்சபையின் பிள்ளைகளை, இதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் செவி கொடுக்கிறோம்? அதனால தான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வாசிக்கும் பொழுதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? காதுள்ளவள் அவனோன்னா பெண்களை விட்டாச்சுன்னா நினைக்காதீங்க, மொத்த உலகுக்கும் சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு உலகத்திற்கும் சொல்லப்பட்டது. காதுள்ள நீங்களும் நானும் கேட்பது மாத்திரமல்ல, அவைகள் இருதயத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்கு எனக்கு வேணும். அப்படிப்பட்ட சிந்தை இருக்கும் பொழுதுதான் தேவ பயம் உங்களுக்கும் எனக்கும் பிரத்யட்சமாய் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு ஒரு சந்ததியை கண்ட பொழுது அவன் சகலவற்றையும் இழந்த பொழுது 4 சந்ததிகளை காணும்படியான நல்ல ஆசீர்வாதம் யோபுக்கு வர காரணம் என்ன? பிரியமான திருச்சபையே, யோபுவினுடைய கிரியைகள் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் பிரியமாயிருந்தபடியினாலே அவர் என்மேல் பிரியமாயிருந்தபடியினாலே வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நன்மையை கட்டளையிடுவதற்கு எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், நம்ம நர்சஸ் நிறைய இருக்கிறீங்க, பல கேசஸை பார்த்துருப்பீங்க, பல விதமான கேசஸ்களை சந்திச்சிருப்பீங்க. மருத்துவ துறையில் பலவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். இதில் ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப நம்ம லைஃப்பில் எப்போதுமே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். பாரு, இந்த மனுஷனுடைய வாழ்வு இப்படி இருக்கிறது, என்ன செய்தாங்களோ, என்ன இவங்களுக்கு ஏன் இப்படி நேரிட்டு இருக்கிறது, இப்படி சிந்தை உருவாகும். அதாவது நான் அதுக்காண்டி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் இல்லை, இந்த அனுபவம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிரியமான திருச்சபையை, கிறிஸ்தவ வாழ்வில் நாமும் நினைக்க வேண்டிய ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களை நேசிக்கிற அனுபவம் வேணும். How many of you love more than a mother? அம்மாவை பார்க்கலும் அப்பாவை நேசிப்பீங்களா? இல்லை அப்பாவை பார்க்கலாம் அம்மாவை நேசிப்பீங்களா? அம்மாவை பார்க்கலாம் அப்பாவை நேசிக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்பாவை பார்க்கலாம் அம்மாவை நேசிக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு கரம் உயர்த்துறாரு, நான் நேசிக்கிறேன். அதுவும் குட்டையை உயர்த்துறாரு, உயர்த்தாதீங்க, எல்லாரும் தெரியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான திருச்சபையே, தகப்பனுடைய பாசம் எல்லா வேளைகளிலும் வெளிப்படாது. ஆனால் தாய் உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் தகப்பனுடைய பாசம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நிலைத்திருக்கும், அந்த உள்ளத்தில் அப்படியே நிலைத்திருக்கும். அது எப்போ தெரியுமா வெளிக்கொணர்வோம்? நம்ம விட்டு எடுபட்டதுக்கப்புறம், இந்த தகப்பன் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம், இந்த தாயார் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம். பிரியமான திருச்சபை, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நம்ம அதிகமாய் வேதனைப்படுறது, இழந்துட்டோமே. அப்பா இருக்கும்போது இதை செய்ய விட்டுட்டோமே, அம்மா இருக்கும்போது இதை செய்ய விட்டுட்டோமே. இந்த நேசம் உலகத்துக்கே இருக்குன்னா, உலகத்தை நேசிக்கிற ஒருவர் உண்டாக்கின வஸ்துக்களின் மேலே எவ்வளவு நேசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தை உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானராய் இருக்கிறவர் உங்களை என்னை நேசிக்கிறார். நம்ம அப்படிப்பட்ட அப்பா அம்மாவை நேசிக்கிற நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோமா? அதிகமாய் ஆண்டவர் சமூகத்தில் அவரை அதிகமாய் நம்ம மேன்மைப்படுத்துகிறோமா? அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நம்ம நடக்கிறோமா? பிரியமான திருச்சபையின் பிள்ளைகளை, நம்ம உள்ளம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? வெளியரங்கமாய் காண்பிக்கப்படும் என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் வர்ற அன்னைக்கு. யார் முதல்ல எந்திரிப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில்? மரித்தவர்களாம். அப்போ மரித்தவர்கள் லிஸ்ட்டில் நம்ம இருந்தால் முதலாவது நம்மளும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. எதற்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின் ரகசியம் சொல்லுது, நீ மரிச்சேனா கிறிஸ்துவுக்கென்று மரிக்கணும், நீ பிழைத்தேனா கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்கணும்.
அப்படிப்பட்ட வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வு. இதில் மற்றொரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கப்படுகிறது. எப்படி தெரியுமா? எப்படி தெரியுமா? தண்ணீரினால் மூழ்கி ஸ்நானப்பட்டு மரித்து பின்பு 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 நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்பதை மெய்யாகவே மெய்யாகவே, இது ஏசப்பா சொன்ன வார்த்தை. இதை விசுவாசிப்போம், இதை விசுவாசிப்போம் பிரியமானவர்களை. அடுத்ததாய் போவோம். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தைக்கு நேராய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம். அதற்கு ஆபிரகாம், போதுங்கப்பா. யார் கேட்குறா இந்த சம்பவம்? நம்ம வாசிச்சு அறிஞ்சிருக்கீங்களா? இது எந்த லாசரு? லாசருன்னு குறிப்பிடப்பட்டிருக்கேன். ஸோ ஐஸ்வர்யவான் வீட்டில் இருந்த லாசரு என்ன செய்கிறாராம்? கீழே விழுகிற துணிக்கைகளை எடுத்து புசிக்கிறாராம். சில வேளையில் அது கூட கிடைக்காம கூட லாசருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஐஸ்வர்யவான் சகல சம்பத்தோடும் சகல சௌகரியங்களோடும் எல்லாவற்றையும் அனுபவித்து வர்றான். ஆனால் அவன் மரித்த பொழுது எங்கே இருக்கிறானா? அவன் எங்கே இருக்கிறானா? வாசிச்சமே, யார் மடியில் இருக்கிறாரா? ஆபிரகாமின் மடியில் இருக்கிறாராம் லாசரு. அப்போ அங்கிருந்து நன்மை உண்டாகும்படியாய் ஐஸ்வர்யவான் அவன் என்ன செய்கிறான்? எரிகிற அக்கினியின் மத்தியில் இருந்து ஒரே ஒரு சொட்டு எனக்கு கொடுங்க ஆபிரகாமே பரிந்து பேசி தயவு செய்து யார்கிட்ட கேட்குறான்? ஆபிரகாம்கிட்ட கேட்குறானா. அப்போ நம்மளுடைய லைஃப்பில் நன்மைகளை பெறுவதற்கு காரணமாய் கிறிஸ்து இருந்தார் என்று சொன்னால், பிரியமான திருச்சபையின் பிள்ளைகளை, நம்ம இதுபோல் தேற்றப்படுவோமா? நாம் இதுபோல் நடத்தப்படுவோமா? நாம் தேற்றப்படுவதற்கு, ஆபிரகாமின் மடியில் அமர்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் உலகத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா பிரியமான திருச்சபையை? அப்போ எப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தவர்களாய் திருச்சபைக்கு வரும்போது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ வாழ்வில் நாம் வசனத்தை வாசித்து விட்டு அப்படியே போய்விடுறோம். நம்ம அப்படியே போயிடுறோம். அப்போ நம்ம நம்பிக்கை மாத்திரம் இருந்தால் பத்தாது. நான் நம்புகிறேன் இயேசுவேன்னு சொல்கிறது மாத்திரம் பத்தாது. கிறிஸ்துவ வாழ்வில் வார்த்தையின் பிரகாரம் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட. அந்த நாளில் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். பிரியமான திருச்சபை, உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நாம் வாழ்கிறோமா? அப்படி நம்மளுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எந்த விதமான வாழ்வையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட வந்துரு, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இதற்காக தான் இரத்த சிந்தனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்காக தான் சிந்தனை. வாசிப்போம். நன்மை பெற்றுக்கொண்டோம். நம்மகிட்ட ஒரு காரியம் எப்பொழுதும் காணப்படுது. இது வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறார் இந்த நாளில். இது வேண்டாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம், என் இளவயதின் மன்னிக்கும்பா, சரிதானா பாருங்க. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆமென். என் இள வயதின் பாவங்களை, என் மீறுதல்களை, நன்மை நமக்கு உண்டாயிருப்பதற்கு நம்மகிட்ட என்ன கிரியை இருக்கக்கூடாதான்? மீறுதல்கள். இது சகல காரியத்திற்கும் காரணமாய் காணப்படுகிறது. நம்ம எதெல்லாம் மீறி மீறி செய்கிறோம்? அப்பா அம்மா சொன்னதே மீறி செய்கிறோம். ஆண்டவர் சொன்னதை கேட்டு செய்திருக்கோமா?
சிந்தித்து பாருங்கள். இருதயத்தில் தகப்பன் தாய், இந்த உலக பிரகாரமான தகப்பன் தாய் சொன்னதை பல சமயத்தில் உதாசீனப்படுத்திருப்போம். இந்த அப்பாவுக்கு வேறு வேலை இல்லை, இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சவுதி பாஷையில் சொன்னால் அதை அலத்தூள், அதை கிரி 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 அலத்தூள் கிரி 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 அப்படி தானே? ஆனால் பிரியமானவர்களே, இங்கே ரீங்காரம் இடுகிறது கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட என்னோடு கூட. உன் மீறுதல்கள் நிமித்தம். ஏசாயா 53:5 எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. இல்லை, ஏசாயா 55, மன்னிக்கவும், 53:5, சாரி. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, மீறுதல்கள்னால ஆண்டவர் அறையப்பட்டாரு, நம்மளுடைய அக்கிரமங்களினால கர்த்தர் சிலுவையில் மரித்தாரு. பிரியமான திருச்சபையை, இதெல்லாம் நம்ம மனக்கண் முன்பதாக கொண்டு வர தவறி விடுகிறோம். நான் யாரையும் குற்றப்படுத்தவில்லை, ஆனால் நாம் அப்படி வாழ்வோம் என்று சொன்னால் மற்றவர்களை எப்பொழுதும் குற்றவாளி என்று தீர்ப்பது நமக்கு நீதியாய் எண்ணப்படுகிறது. அல்லேலூயா, ஆமெனா? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பது நமக்கு நீதியாக எண்ணப்படும் ஆகில். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? நீ மற்றவனை குற்றவாளின்னு தீர்த்தேனா உன்னை நான் குற்றவாளின்னு தீர்ப்பேன். வெயிட் மகனே, வெயிட் பண்ணு, வெயிட், மை டே வில் கம். என்னுடைய நாள் வரும், அன்றைக்கு நீ நியாயம் தீர்க்கப்படும் பொழுது. இந்த பயம் திருச்சபையாகிய நமக்கு வேணும். இந்த பயம் திருச்சபையாகிய நமக்கு வேணும். பிரியமான திருச்சபையை ஏன் நான் வலியுறுத்துகிறேன்னு சொன்னா, நம்ம மீறுதலினாலே, அதனால நம்ம சொல்லலாம் 2000 ஆண்டுக்கு முன்பதாக நடந்தது, இப்ப நாங்க மீறல. யாராவது சொல்ல முடியுமா? யாராவது அப்படி நம்ம அறிக்கை செய்ய முடியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மீறுதல் நடந்ததுனால ஆண்டவர் அப்போ உள்ள பாவத்துக்காக அடிக்கப்பட்டார், சொல்ல முடியுமா? பிரியமான திருச்சபையை, இந்த அதை விட பாவம் பயங்கரமாய் பெருகி வழிந்தோடுகிறது. பூமி எங்கும் பாவம் வழிந்தோடி கொண்டு இருக்கிறது. பிரியமான திருச்சபையை, நம் சொல்களிலே பாவம், நம்மளுடைய சிந்தைகளிலே பாவம், நம்மளுடைய பார்வையிலே பாவம், நம்மளுடைய கிரியை எல்லாவற்றிலும் அப்படிப்பட்ட பாவம் வழிந்து 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 ஓடுகிறது. ஆனால் நம்மளுடைய சிந்தை இன்னும் புதிதாக்கப்படாமல் இருந்தால், பிரியமானவர்களே, நாம் மறுபடி கிறிஸ்துவை சிலுவையில் அறையாதபடி, நாம் மறுபடி கிறிஸ்துவை சிலுவையில் அறையாதபடி, ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு போதியும்னு சொல்லி கேட்டீங்கன்னு வைங்களேன். ஒவ்வொரு மனுஷனையும் கேளுங்க. பிரியமான திருச்சபையை கேளுங்க. ஆண்டவரே, என்னோட பேசுறீங்க, என்னை திருத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும், நானாக இருந்தாலும் அதான், ஆசாரியனாக இருந்தாலும் அதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆசாரியத்துவத்தின் மேன்மை உடையவருக்கு ஆசாரியன் மோசையை குறித்து சொன்ன சாட்சியின் பிரகாரம் வாழ கற்றுக்கொள்ளணும். ஆசாரியனாகிய நான் மோசையை கர்த்தர் சொன்ன சாட்சியின் பிரகாரம் மோசை வாழ்ந்தான்னு சொல்றாரு. என்ன சொன்னாரு? மோசை என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தாராம். ஆசாரியனாக இருந்தாலும் நானும் கேட்கப்படுவேன். யாரும் தப்பித்து கொள்ள முடியாது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து. நான் யாரையும் பயமுறுத்தலை. நம்ம பக்குவப்படணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து வாசிப்போம். நம் மீறுதல்கள் நம் மத்தியில் இருக்கக்கூடாது. அந்த மீறுதல்களை நாம் விட்டு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அது முளை கிளம்பி விளையும்படி செய்து, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். போதுங்கப்பா, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. என்னென்ன நன்மைகள் அதில் வாசிச்சிங்க?
என்னென்ன நன்மைகள் வாசிங்க? மாரியும் உறைந்த மழையும், அடுத்து பூமியை நனைக்கிறது, விளைய செய்கிறது. எத்தனை நன்மை பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஆண்டவர்? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்குமா? அதுதான் வார்த்தை. அந்த வசனம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அது பூமியையே இப்படி பண்படுத்தி பக்குவப்படுத்தி மனுஷனுக்கு வேண்டிய சகல முக்களைகளை விளைய பண்ணி எல்லா நன்மையும் புசிப்பதற்கு உண்டு பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மனுஷனையோ புதிய மனுஷியோ உருவாக்குமா? கூடாதா? கூடாதா? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, கடல் மீது நடந்தீரையா, ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அப்ப அப்பாவால கூடும் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை நிறைவேற பண்ண முடியும். பண்ண முடியுமா? ஆமென். பண்ண முடியும்ல? கட்டாயம் பண்ண முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, என் தகப்பன் என் நன்மைக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் வழங்குவதற்கு தடை இல்லாமல் நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்த தடை இல்லாமல் இருக்கணும்னா அவருடைய நன்மைகள் நமக்கு கிடைக்க பருவதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம கிரியைகளில் கிறிஸ்துவை எப்பொழுதும் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் மகிமைப்படுத்தும். அடுத்து பார்ப்போம், மீறுதல்கள். மூன்றாவதாக இந்த அதிகாரம் முழுவதிலையும் 65ஆம் சங்கீதத்தின் அதிகாரம் முழுவதிலும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான திருச்சபையின் பிள்ளைகளை, 65ஆம் அதிகாரம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அப்படி எத்தனை பேர் நம்ம திருச்சபைக்கு வந்திருந்ததில், நான் திருச்சபைக்கு வந்ததுனால பிரச்சனையும் போராட்டமும் தீமையும் எனக்கு வந்து சேர்ந்துச்சுங்க, சொல்ல முடியுமா? எத்தனை பேர் அப்படி அறிக்கை பண்ண முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் வந்துட்டு தாங்க இருக்கிறேன், ஆனால் தீமை தாங்க இருக்குது, நன்மையே இல்லைங்க, பிரச்சனை தாங்க, வியாதி தாங்க இருக்குது, சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பிரியமான திருச்சபையே, சொல்ல முடியுமா? சாமுவேல் பிரதர், சொல்ல முடியுமா? முடியாதா? நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நன்மை வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன்ப்பா, சுகவீனம் என்னை வாட்டுதுப்பா. இப்படி கேட்டிங்கன்னா தானே கிடைக்கும். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இல்லவே இல்லைன்னு பொய் சொன்னீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் அறிவார். பொய் பேசுகிற மகனே பொய்யா பேசுகிற, சாமுவேல் பொய்யா பேசுகிற, வச்சிருக்கிறது பேர் சாமுவேல், கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்போ அப்படி சொல்லாமல் நம்ம என்ன கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, நம்முடைய ஆலயத்திற்கு வர்ற எனக்கு நன்மை உண்டாக செய்யுங்கப்பா. அதுதான் நம்ம வாஞ்சியாக இருக்கணும். தீமை வந்துச்சு, ஆனாலும் நன்மையாக மாற்றக்கூடிய உங்களுடைய ஆலயத்தின் வீட்டில் நான் வந்த பொழுது, தொடர்ந்து காத்திருந்த பொழுது, உங்களுடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிற பொழுது அந்த நன்மை எனக்கு கிடைக்கப்பட்டுச்சுப்பா. அப்படி சொல்லணுமா கூடாதா? அப்படி தான் சொல்லணும் நம்ம. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படி சொல்லலைன்னு வைங்களேன், நீங்கள் உங்களையே பொய்யாக்கிக்கிறீங்க, பொய்யா அறிக்கை பண்ணுறீங்க. அறிக்கை உண்மையாக பண்ணணும் அப்பா முன்னால். இந்த அறிக்கை உண்மையாக பண்ணாதான்
இந்த ஆலயம் உங்களுக்கு செய்தது எப்படி அப்படின்றத உணர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆலயத்தின் நன்மையினாலே நான் திருப்தி ஆவதற்கு ஆண்டவருக்கு நான் எப்படிப்பட்ட மகளாய் எப்படிப்பட்ட மகனாய் நான் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு துன்பம் வந்த பொழுது ஆண்டவர் என் ஜெபத்தை இந்த திருச்சபையிலிருந்து கேட்டாரா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யுது? நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் கர்த்தர் கட்டளையிடுவதற்கு, நாம் கிரியை செய்வதற்கு வார்த்தையானவர் விசேஷமாய் நம்மிடத்தில் வார்த்தை சொல்கிற பிரகாரமாய் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கணும். கிரியை செய்வதற்கு இடம் கொடுத்தீங்கன்னா தான் கர்த்தர் உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்வில் நிறைவேறணும்? எத்தனை பேர் நினைக்கிறோம் எங்கள் சந்ததிகளே நிறைவேறணும்னு? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? எங்கள் சந்ததிகளிலும் அவைகள் நிறைவேறணும். ஏன்னா நீ மட்டும் பிளஸடா, உன் சந்ததியும் பிளஸடாக இருக்கணும்னா உன் கிரியைகள் பிள்ளைகள் இடத்துலும் காணப்படணும். பிள்ளைகளை அப்படி படிப்பிக்கணும், பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். அப்போ தான் தகப்பனும் தாயும் கண்டிச்சாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிக்காது தான். ஆனால் ஆண்டவர் கண்டிச்சா என்னென்ன வரும்னு சொல்லி வேதாகமம் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது வேதாகமம். அப்போ ஆண்டவர் கண்டிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கிரியை அப்படிப்பட்டதாக தான் இருக்கணும். அப்போ இவைகளில் நீங்கள் நான் இருப்பதற்கு இங்கே ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்துகிறான். எடுத்தவங்க வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்போ நிறுத்தி வாசிங்க, ஓடாதீங்க வசனத்தை. சாலமன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினாலே ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. பாருங்களேன், ஆலயத்தெல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு ஆண்டவர் சாலமனோடு கூட இருந்து. ஆனால் அவருடைய மகிமை உள்ள போக முடியல ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆசாரியத்துவத்துக்கு உண்டான மகிமையுடையவர், ஆசாரியத்துவத்தின் மேன்மைக்குரியவர், அவருடைய மகிமை திருச்சபையில் விளங்குவதற்கு நீங்களும் நானும் மகிமைப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த ஆலயத்தை எங்களுக்கு தந்தீங்களே, இந்த 7 ஆண்டும் எங்களோடு கூட இருந்திருக்கிறீங்களே, உம்முடைய வார்த்தையை திருச்சபையிலே நிறைவேற பண்ணியிருக்கீங்களே, இவைகளுக்கு நாங்கள் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், உம்முடைய மகிமை ஆலயத்தை நிரப்பும்படியாய். அப்படிப்பட்ட வாஞ்சை நம்ம இருதயத்தில் சாலமனை போல இருக்கணும். முன்பு ஒரு காரியம் இருக்குது அந்த வசன பகுதியில். அங்கே சாலமன் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. ஆண்டவரே, இங்கே வேண்டி கொண்டோன்னா விண்ணப்பம் நிறைவேறணும். அப்பா விண்ணப்பம் நிறைவேற்றி தரணும். அப்பா விண்ணப்பத்தை நிறைவேற்றி தரணும் அப்பா எங்களுக்கு. அப்படி கேட்குறாரு. ஆண்டவரே எங்களுக்கு விண்ணப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்ட விண்ணப்பம் இந்த திருச்சபையில் நிறைவேறி இருக்கு? கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய விண்ணப்பம் திருச்சபையில் எத்தனை பேர் நிறைவேற்றி ஆண்டவர் தந்திருக்கிறாரு? கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. உங்கள் விண்ணப்பம் ஒருபோதும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போகாதபடி அவைகள் நிறைவேறப்பட்டிருக்கிறது பிரியமான திருச்சபையை. அப்படிப்பட்ட நிறைவேறுதல் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்த பிறகும் சில வேளையில் அப்படி வழிகள் மாறுது. எப்படி தெரியுமா மாறுது? எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும், என்கிட்ட எல்லாம் இருக்கு. இந்த இருதயம் வந்துச்சுனால யார் கிரியை செய்கிறா தெரியுமா? சாத்தான் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். எப்படி தெரியுமா? ஒரு பக்கம் கிறிஸ்துவ காமிக்கிற, இன்னொரு பக்கம் கிரியையில் சாத்தானையும் காமிக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிரியை இருந்துச்சுன்னா
கிறிஸ்துவை எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? நம் வாயினாலே, இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். திருச்சபையின் பிள்ளைகளை, நம்ம மகிமையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு மகிமை செலுத்துகிறோன்னு சொன்னால், மறுபடி வலியுறுத்துகிறேன், நம்ம கிரியையிலையும் நம்ம பேச்சிலையும் இன்னும் கவனமாக இருக்கணும். பத்தாது, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, என்னை இன்னும் புடமிடுவீராக, இன்னும் என்ன வணைவீராக, இன்னும் என்ன வணைங்கப்பா. பத்தாது சுவாமி. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையா இருக்கு பாத்திரம், குறைவா இருக்கு பாத்திரம், நெளிவா இருக்கு பாத்திரம், உடைஞ்சு போயிருக்கு பாத்திரம். கண்ணோக்கி பாருங்கப்பா. கேப்பமா கேப்பமா. பிரியமான திருச்சபையே, நீங்க பேசுங்க, கர்த்தர் பேசுவார். அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை இன்னும் வணையும்படியாக ஒப்பு கொடுப்போம், இன்னும் வணையும்படியாக நம்ம ஒப்பு கொடுப்போம். பிரியமான திருச்சபையை, சோதரம் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதில் நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்குது. நான் கடைசியாக இந்த காரியத்தை இருதயத்தில் நம்ம வச்சு மறந்துடாமல் இந்த வார்த்தைகளை தேவ சமூகத்தில் நம்ம தியானித்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35 முதல் 42 வரையிலுள்ள வசனங்கள் வாசிங்கப்பா. சரிங்களா? இது கர்த்தருடைய வார்த்தை. சீஷர்கள் கேட்டதுக்கு ஆண்டவர் கொடுத்த விளக்கம் வாசித்திருக்கோமா? ஆண்டவர் கொடுத்த விளக்கம் என்ன நடக்குமா? உலகத்தின் முடிவில் சுட்டெரிக்கப்படும் உலகம். இதுதான் வருகையின் அடையாளம். உலகம் சுட்டெரிக்கப்படும். பிரியமான திருச்சபையை, இதை விளக்குவதற்கு இன்னும் நேரம் பத்தாது. இன்னும் 1 மணி நேரம் கூட பேச முடியும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து. அவ்வளவு தீவிரமாய் கர்த்தர் செயல்பட வேண்டும் என்று இந்த ஆண்டில் திருவுள்ளம் பற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உணர்ந்தவர்களாய் நம்ம லைஃப்பில் எல்லாவற்றையும் செய்வதற்கு எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு பாடலை சேர்ந்து பாடி இந்த ஆராதனையின் முடிவில் நம்ம உண்மையாய் அர்ப்பணிப்போம். இந்த பந்தியில் பங்கு பெறுவதற்கு ஒரு சில சரணங்களை பாடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சிந்தப்பட்ட இரத்தத்தையும் அவருடைய சரீரத்தை உட்கொள்வதற்கு நம்மளை பக்குவப்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை அபாத்திரமாய் யாரும் பானம் பண்ணிடாதீங்க, பாத்திரத்தில் பங்கு பெற்றாதீங்க. அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன் நிதானி தெரியாமல் செய்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. மன்னான என்ன மனுஷனாய் மாற்றிய மன்னன் நீங்க. என்னோட சேர்ந்து பாடுவீங்களா? அந்த பாடம் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. ஒரு சில சரணங்கள். மன்னான என்ன மனுஷனாய் மாற்றிய மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன் மகனாக மாற்று நீங்க. படுத்து தெய்வம் நீங்க தானப்பா,
அன்போடு ஆராதிப்பே. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துறேன். அல்லேலூயா. உற்சாகமா எல்லாரும். மண்ணான என்ன மனுஷனா மாற்றின மன்னன் நீங்க, மான மனுஷன மகனாக மாற்று நீங்க. அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மகிமைப்படுத்துவே. அலங்கோலம் நீரை நிறைந்த வாழ்க்கைய அழகிரமாக மாற்றினீங்க. அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமான மாற்றினீங்க. மனதில் இருந்து உயர்த்தினங்க, ஆக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷனுங்க பொன் சிறகாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசாடு ஆராதிப்பேன். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார படுத்துவேன். எத்தனை பேரு அழகுபடுத்தி இருக்கிறார் ஆண்டவர் நம்ம லைஃப்ல? வார்த்தையை கேட்டிருக்க நம்மளோடு கூட எத்தனை பேர் அழகுபடுத்த விரும்புகிறார், தன்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார்? பிரியமான திருச்சபையே, நான் யாருக்கு இதை எச்சரிப்பா சொல்லல, அவருடைய நன்மை பெற்ற நாம அவருக்கு மகிமையாக வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார். தொலைகளை தாழ்த்தி அவருடைய வார்த்தைக்காய் ஜெபிப்போம். ஆண்டவரே, மனசார மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்கள் கிரியையில் நிமித்தமாய் உம்மை வேதனைப்படுத்தி விடாதபடி, உம்மை துக்கப்படுத்தி விடாதபடி, என் கிரியினாலே என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் உகந்த வாசனையாயிருக்கும்படியாய் என்னையே இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய நாளுக்கு என்னை ஆயத்தப்படுத்துவீராக. இந்த பாத்திரம் வெறுமையா இருக்கு ஆண்டவரே, இது உடைஞ்சிருக்கு ஆண்டவரே, இது நெளிஞ்சிருக்கு, இது சுத்தம் இல்லாமல் இருக்கு. உம்மால் மாத்திரமே இதை சுத்தப்படுத்த முடியும், உம்மாலே வணைய முடியும் என்று ஒப்புக்கிட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய செயலர் அவர்கள்